Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோக்களில் யூனிட் 1 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான லக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது அப்படின்ன பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. லக்ரான்ஜஸ் ஈக்குவேஷனில் இதுவரை நம்ம 11 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த 11 ப்ராப்ளம் நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே ஒரு 8 மார்க் வாங்கிடலாம். அதில் எல்எம்என் வச்சு ஒரு சம் போட்டிருப்போம். அந்த ப்ராப்ளத்தில் எல்எம்என்னுக்கு பதிலாக சில நேரங்களில் 2, 3, 4 வச்சு கேட்பாங்க. ஸோ அதையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 12 ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த 12 ப்ராப்ளம் கிளியராக இருந்தீங்கனாலே இந்த யூனிட்டில் நீங்கள் ஒரு 8 மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Homogeneous linear partial differential equation of second and higher order with constant coefficients. ஸோ homogeneous PDE அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம்ங்கிறது இதுதான். A0 dou power nz divided by dou x power n plus A1 dou power nz divided by dou x power n minus 1 into dou y plus A2 into dou power nz divided by dou x power n minus 2 into dou y square plus etc plus an into dou power nz divided by dou y power n equal to f of x comma y. சரிங்களா? இப்போ இங்கே பவரில் பாருங்கள், இங்கேயும் n வருது, இங்கேயும் n வருது, இங்கேயும் n வருது, இங்கேயும் n வருது. இந்த மாதிரி பவர் எல்லாமே சேமாக இருந்தால் அதை நம்ம ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே இந்த A0, A1, A2 எட்ஸட்ரா an அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட்ஸ். சரிங்களா? அதனால தான் நம்ம இதை கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது என்னென்னா சில நேரங்களில் ஜீரோன்னு வரும். ஜீரோன்னு வந்தால் அதை நம்ம டைப் 1ன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படின்னு வரும். அப்படி வந்தால் நம்ம அதை டைப் 2ன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஆர் காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்ன்னு வரும். அப்படி வந்தால் நம்ம அதை டைப் 3ன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் அப்படின்னு வரும். அப்படி வந்தால் நம்ம அதை டைப் 4ன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் e power ax plus by into f of x comma y. அந்த f of x comma yங்கிறது sin of ax plus by இருக்கலாம், இல்லைனா cos of ax plus by இருக்கலாம், இல்லைனா x power m y power n இருக்கலாம். அப்படி வந்தால் நம்ம அதை டைப் 5ன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் இந்த f of x comma yங்கிறது y sin x y cos x அப்படி வரலாம். அப்படி வந்தால் நம்ம அதை டைப் 6ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கனாலும் முதல்ல நீங்கள் அது ஹோமோஜீனியஸாக நான் ஹோமோஜீனியஸா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சரிங்களா? ஹோமோஜீனியஸாக நான் ஹோமோஜீனியஸான எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா இங்கே பவரை பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருந்தால் அது ஹோமோஜீனியஸ், இல்லைன்னா நான் ஹோமோஜீனியஸ். ஓகே, அது ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா டி வர இடம் ஃபுல்லாக ஸ்மால் எம் போடுங்க, டி டேஷ் வர இடம் ஃபுல்லாக 1ன்னு போடுங்க. ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கலாம், இல்லைனா கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு குவாட்ரட்டிக்கோ கியூபிக்கோ தான் கொடுப்பாங்க. பவர் 4 வச்சு 2 மார்க்கில் வருமே தவிர 8 மார்க்கில் வர்றதில்ல. சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு 2 ரூட்டு கிடைக்கிது. 2 ரூட்டு கிடைச்சி ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னா f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் m1x ப்ளஸ் f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் m2x. நமக்கு 2 ரூட்டு கிடைக்கிது, ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னா f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் m1x ப்ளஸ் எக்ஸ் f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் m2x. இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? சிலர் இந்த m1 m2 ஈக்குவல் டு m1 வச்சுக்கிட்டு இந்த இடத்துல m இந்த இடத்துல mன்னு போடுவாங்க. நீ அப்படி போட்டாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? சப்போஸ் நமக்கு 3 ரூட்டு வருது, 3மே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலான்னா f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் m1x ப்ளஸ் f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் m2x ப்ளஸ் f3 ஆஃப் ஒய் ப்ளஸ் m3x. சரிங்களா? சப்போஸ் 3 ரூட்டு வருது, 3மே சேமாக இருக்குது. சேமாக இருந்தால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலான்னா f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் m1x ப்ளஸ் எக்ஸ் f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் m2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் f3 ஆஃப் ஒய் ப்ளஸ் m3xன்னு வரும். சரிங்களா? சப்போஸ் நமக்கு 3 ரூட்டு வருது, அதில் 2 சேமாக வந்து ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னா
காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா f1 of y plus m1x plus x f2 of y plus m2x plus f3 of y plus m3x. சரிங்களா? ஸோ இந்த 5 ஃபார்முலா கிளியராக இருந்தீங்கனாலே நீங்கள் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனில் மேக்ஸிமம் 3 மார்க்ஸ் வரைக்கும் வாங்கிடலாம். ஏன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ரிமைனிங் 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் அண்ட் கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதுறதுக்கு இருக்குது. சரிங்களா? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனில் மொத்தம் 6 டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 6 டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். டைப் 1ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0. ரைட் ஹேண்ட் சைடு 0னா இந்த மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதை டைப் 1ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு 0 வரும்போது நம்மளால் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீட் நாட் ஃபைண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல். இந்த கம்ப்ளீட் சொல்யூஷனுங்கிறத நம்ம ஜெட்டுன்னு டினோட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே ஜெட்டு வரதுனால நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷனை ஜெட்டுன்னு டினோட் பண்ணுவோம். ஜெட் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஒன்லி. ஸோ டைப் 1ல் பர்டிகுலர் இன்டெக்ரல் வராது. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஜெட் ஈக்குவல் டு சிஎஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் ரைட் சைடு இங்கேயும் 0 வருது, இங்கேயும் 0 வருது, இங்கேயும் 0 வருது, இங்கேயும் 0 வருது. ஸோ இது டைப் 1ன்னு சொல்லிடலாம். சரி, இது ஹோமோஜீனியஸ்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பவரில் 2 வருது, இங்கே டிக்கு பவரில் 1 இருக்குது, டி டேஸுக்கு பவரில் 1 இருக்குது. ஸோ இப்போ 1 + 1 2ன்னு வந்துடும். இங்கேயும் பவரில் 2 வருது. ஸோ இங்கேயும் பவரில் 2, இங்கேயும் பவரில் 2, இங்கேயும் பவரில் 2 வர்றதுனால இது ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டிக்கு பவரில் 3 இருக்குது, இங்கே டிக்கு பவரில் 2, டி டேஸுக்கு பவரில் 1. ஸோ 2 + 1ங்கிறது 3ன்னு வந்துடும். இங்கே டிக்கு பவரில் 1, டி டேஸுக்கு பவரில் 2, 1 + 2 3ன்னு வந்துடும். ஸோ இங்கேயும் பவரில் 3 வருது, இங்கேயும் 3 வருது, இங்கேயும் 3 வருது. ஸோ அப்போ ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கேயும் பவரில் 4 வருது, இங்கேயும் பவரில் 4 வருது. ஸோ ஹோமோஜீனியஸ். இங்கே பாருங்கள், இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2ன்னு வருது. ஸோ அப்போ ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இது டைப் 1. டைப் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு e⁴ax + by அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்படி வந்தால் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். இந்த 0 தவிர வேறு என்ன வந்தாலும் e⁴ax + by இல்லைனா sin of ax + by எது வந்தாலும் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/f of d, d'. இந்த f of d, d'ங்கிறது இங்கே லெஃப்ட் சைடில் என்ன வருதோ அதைத்தான் நான் f of d, d''ன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதை எழுதிக்கிட்டு அடுத்து இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிங்க. e⁴ax + by அப்படின்னு எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிக்கு பதில் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஏ இருக்குது. அப்போ நான் அந்த டிக்கு பதில் ஏன்னு போட்டுடலாம். இந்த டி டேஸுக்கு பதில் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பி இருக்குது. அப்போ அந்த டி டேஸுக்கு பதில் நான் பின்னு போட்டுடலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்கள், 1/f of a, b e⁴ax + byன்னு வந்துடும். இப்போ இந்த இடத்த சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடச்சிரும். அப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன் செட்டுங்கிறத நம்ம CF + PIன்னு எழுதலாம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்கள், e⁴x + 2yன்னு இருக்குது. ஸோ இப்போ இது இந்த ஃபார்மில் இருக்குது. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா sin h of x + yன்னு இருக்குது. உங்களுக்கு உடனே டவுட் வரலாம், இங்கே e⁴ax + byன்னு சொல்லியிருக்கோம், இங்கே வந்து sin h of x + yன்னு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை வந்து நம்ம e⁴ ஃபார்முக்கு நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா, நமக்கு தெரியும் sin h of x + y அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா, e⁴x + y/2 e⁻x - y/2ன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முக்கு மாறிடும். இப்போ அது மாதிரி இந்த சம் பார்த்தீங்கன்னா e⁴2x மட்டும் தானே இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். இந்த டேர்மை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், e⁴2x + 0yன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முக்கு மாறிடும். சரிங்களா? அது மாதிரி இங்கே கான்ஸ்டன்ட் வருது 2ன்னு. இப்போ இது வந்து இந்த ஃபார்ம்லேயே இல்லை, அப்புறம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ங்கிறத நம்ம 2 × e⁴0x + 0yன்னு எழுதலாம். அப்போ அது இந்த ஃபார்முக்கு வந்துடும். சரிங்களா? sin h of ax + by அப்படின்னு வந்தாலும் நம்ம அதை வந்து டைப் 2க்கு கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா தான் இது. sin h of ax + byங்கிறத நம்ம 1/2 × e⁴ax + by - e⁻ax + byன்னு எழுதலாம். அதே கூட e⁴ax + by/2 e⁻ax - by/2ன்னு எழுதலாம். சரிங்களா? cos h of ax + by அப்படிங்கிறத நம்ம
1/2 into e power ax plus by plus e power minus of ax plus byன்னு எழுதலாம். அதே கூட e power ax plus by by 2 plus e power minus ax minus by whole divided by 2ன்னு எழுதலாம். சரிங்களா? இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா k அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த kங்கிறத நம்ம k into e power 0x plus 0yன்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து டைப் தேர்டுங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கும்னா sin of ax plus by or cos of ax plus by அப்படின்னு இருக்கும். ஒன்று sin of ax plus byன்னு இருக்கும், இல்லைனா cos of ax plus byன்னு இருக்கும். சரிங்களா? அப்படி வந்தால் அதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/f of d square, d dash, d dash square அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த டேர்ம் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். sin of ax plus by or cos of ax plus byன்னு எழுதிக்கிட்டு இங்கே நம்ம டைப் 2ல் யூஸ் பண்ண மாதிரி d ஒரு இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் d dash ஒரு இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்னு போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா தப்பாயிரும். இதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட்னா d ஸ்கொயர் அப்படின்னு வர இடத்துல நீங்கள் என்ன பண்ணோம்னா மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது பாருங்கள் ஏன்னு இருக்குது. அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ இந்த d ஸ்கொயருக்கு பதில் நீங்கள் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு போடுவீங்க. இந்த d டேஷ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்னு வரும். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது ஏ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிறது பி. அப்போ மைனஸ் ஏபின்னு வரும். ஸோ அப்போ மைனஸ் ஏபின்னு வந்துடும். d dash ஸ்கொயர் வர இடத்துல மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர்னு வரும். ஸோ அந்த d dash ஸ்கொயருக்கு பதில் நீங்கள் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த டேர்ம் எப்படி மாறிடும் 1/f of minus a square, minus ab, minus b square sin of ax plus by or cos of ax plus byன்னு வந்து. சரிங்களா? இப்போ இந்த இடத்த சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடச்சிரும். ஃபைனலாக கம்ப்ளீட் சொல்யூஷன் செட்டுங்கிறது cf plus piன்னு எழுதிட்டு அந்த ரெண்டு வேல்யூஸையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதுதான் தேவையான ஆன்சர். சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ரைட் சைடில் sin of x plus 2yன்னு வருது, cos of x minus 3yன்னு வருது. இந்த மாதிரி sin x cos y, cos 2x cos 3y, sin x sin 2y அப்படி வந்தாலும் அது டைப் 3 தான். ஸோ அது எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இப்போ sin a cos b, இப்போ இது பாருங்கள், இது அந்த ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ sin a cos b அப்படிங்கிற ஃபார்முலா வந்தால் நம்ம அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1/2 of sin of a plus b plus sin of a minus b cos a sin b. cos a sin bங்கிற ஃபார்முலா வந்தால் அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1/2 of sin of a plus b minus sin of a minus b cos a cos b. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ cos a cos b அப்படிங்கிற ஃபார்முலா வந்தால் அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1/2 of cos of a minus b plus cos of a plus b sin a sin b அப்படின்னு வந்தால் அதுக்கு 1/2 of cos of a minus b minus cos of a plus b அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இந்த ப்ராப்ளம் போடும்போது நமக்கு சில நேரங்களில் df of x, y அப்படின்னு வரும். அதோட மீனிங் என்னென்னா இந்த f of x, yயை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அப்போ அதை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் f of x, yன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். d sin of ax plus by எப்படி வருது? இதோட மீனிங் என்னென்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் sin of ax plus by. இந்த டேர்மை நான் டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு இந்த ஹோல் டேர்ம் பண்ணணும். sin of ax plus by பண்ணிங்கன்னா cos of ax plus byன்னு வரும். அப்புறம் அந்த ax plus byயை மட்டும் பண்ணணும். அதை மட்டும் பண்ணும்போது இது என்ன ஆகும், a into 1 plus b into 0ன்னு வரும். அப்போ a plus 0ன்னு வந்துடும். அப்போ a மட்டும் இருக்கும். அப்போ a cos of ax plus byன்னு. சரிங்களா? d dash f of x, y அப்படின்னு வந்து அதோட மீனிங் என்னென்னா டோ பை டோ y ஆஃப் f of x, y. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். d dash cos of ax plus byன்னா டோ பை டோ y ஆஃப் cos of ax plus by. இந்த டேர்மோட மீனிங் இதை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறதுக்கு முதல்ல ஹோல் டேர்ம் பண்ணுங்கள். காசை பண்ணிங்கன்னா மைனஸ் sin of ax plus byன்னு வரும். அப்புறம் இந்த ax plus byயை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இந்த டேர்ம் a into 0 plus b into 1ன்னு வரும். அப்போ 0 plus bன்னு ஒன்று. சரிங்களா? 0 plus bங்கிறது b தான். அப்போ என்ன ஆயிரும், மைனஸ் b sin of ax plus byன்னு வந்துடும். சரிங்களா? சில நேரங்களில் 1/d f of x, yன்னு வரும். அந்த டேர்மோட மீனிங் என்னென்னா இன்டெக்ரல் f of x, y dx. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1/d cos of ax plus by அப்படின்னு வந்துச்சுன்னா
cos of ax plus by integrate with respect to x பண்ணணும். சரிங்களா? இப்போ cos of ax plus by integrate with respect to x பண்ணோம்னா என்ன வரும்? sin of ax plus by whole divided by a ன்னு வரும். சரிங்களா? அடுத்து டைப் 4. டைப் 4ங்கிறது எப்படி இருக்கும்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் அப்படிங்கிற ஃபார்மில் வரும். அப்படி வந்தால் அதோட பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா 1/f ஆஃப் டி பவர் என் டி பவர் எம், அதாவது கொடுத்துருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடை அப்படியே எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு இன்ட்டு இந்த கொடுத்துருக்க ரைட் ஹேண்ட் சைடை எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்கோ அதை காமனாக எடுங்க. இங்கே டி பவர் என் இருக்கிறதுனால நான் அதை காமனாக எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு டேர்ம் வரும். சரிங்களா? இன்ட்டு எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என்னன்னு வரும். அப்புறம் அந்த 1/d பவர் என் அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் மேலே கொண்டு வாங்க. மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஹோல் பவர் -1 எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என்னன்னு வந்துடும். இது வந்து 1 + x ஹோல் பவர் -1 இல்லைனா 1 - x ஹோல் பவர் -1 அப்படிங்கிற ஃபார்மில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் இன்டர்வல் கிடச்சிடும். அப்புறம் ஃபைனலாக கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதி z ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டர்வல் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். d³ - 2d² d dash into z ஈக்குவல் டு 3x²y. இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. எம்முக்கு பதில் 2 இருக்குது, என்னுக்கு பதில் 1 இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். x³ y, இதுவும் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என்கிற ஃபார்மில் தான் இருக்குது. இதையும் கூட நம்ம எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என்கிற ஃபார்மில் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 + x ஹோல் பவர் -1ங்கிறத நம்ம 1 - x + x² - எட்ஸெட்ரான்னு எழுதலாம். 1 - x ஹோல் பவர் -1ங்கிறத 1 + x + x² + எட்ஸெட்ரான்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த 4 டைப்பு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 8 மார்க்கு கிளிக் ஆகிரும். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் 5ங்கிறது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் டைப் 6 இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த 4 டைப்புக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஒரு 8 மார்க்கில் வந்துடும். ரேராக அந்த டைப் 6 ப்ராப்ளம் வரும். சரிங்களா? டைப்பு 5ங்கிறது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ டைப் 5ங்கிறது எப்படி இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடு e பவர் ax + by f of x, y அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். இந்த f of x, yங்கிறது ஒன்று sin of ax + byயாக இருக்கலாம், இல்லைனா cos of ax + byயாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என்னாக இருக்கலாம். அந்த மாதிரி வந்தால் அதோட பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1/f of d, d dash into e பவர் ax + by into f of x, yன்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இந்த டிங்கிறத நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா d + கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x in e பவர் ax + by. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xங்கிறது a. அப்போ என்ன ஆயிரும்? d + aன்னு வந்துடும். d டேஷுங்கிறத d dash + கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y in e பவர் ax + by. அப்போ இங்கே பின்னு வந்துடும். ஸோ d டேஷுங்கிறத d dash + bன்னு எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? இந்த e பவர் ax + by ஃப்ரண்டில் கொண்டு வந்துடணும். 1/f of d + a d dash + b into f of x, yன்னு வந்துடும். இந்த இடத்த நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அது டைப் 3 இல்லைன்னா 4க்கு மாறிடும். சரிங்களா? அப்புறம் டைப் 3 இல்லைன்னா 4ல் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோமோ அதே கான்செப்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் இன்டர்வல் கிடச்சிரும். ஃபைனலாக கம்ப்ளீட் சொல்யூஷன் z ஈக்குவல் டு cf + piயில் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் சொல்லலாம். இங்கே பாருங்கள், e பவர் x cos 2yன்னு வருது. ஸோ இப்போ இது e பவர் ax + by f of x, yங்கிற ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், e பவர் x - y sin of 2x + 3yன்னு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா e பவர் x into y - 1 அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ இது எல்லாமே டைப்பு 5ன்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து டைப் 6. டைப் 6ங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராப்ளம் மாதிரி. அது எப்படி இருக்கும்னா y cos x இல்லைனா y sin xன்னு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு y cos x இல்லைனா y sin xன்னு இருக்கும். அதோட பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி எழுதுறேன்னா 1/f of d, d டேஷ்னு எழுதிட்டு y cos x இல்லைனா y sin x என்ன வருதோ ரைட் ஹேண்ட் சைடு அதை போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் மாதிரி இருக்குது. அது நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராப்ளம் சொல்லணும். இந்த டைப் 6ல் பார்த்தீங்கன்னா வந்தால் இந்த 2 ப்ராப்ளத்துலேருந்து வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா? இந்த 2 ப்ராப்ளம் கிளியராக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு டைப் 6ல் இருந்த ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் ஈஸியாக ஒரு 8 மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.